ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். இந்த நல்லதொரு காலை நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவர் இருக்கிற கர்த்தருடைய மேன்மைகள் அது பெரியதாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை எல்லா விதத்திலும் மீட்டு பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார். தேவ சமூகத்தில் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் நம்மை நடத்துகிறார். நம்முடைய காரியங்கள் ஒன்றுமில்லை. we are nothing in presence of God. நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு முன்பதாக ஒன்றும் கிடையாது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செயல்படும். இதுவரையும் காரியங்களை வாய்க்க பண்ணி நடத்தியிருக்கிறவர் தேவனே. இது வரைக்கும் நம்ம கரங்களை பிடிச்சிருக்கிறார். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளில் கரத்தை பிடிச்சவர். இது வரைக்கும் ஒரு நிமிஷமும் ஒரு கனப்பொழுதும் ஆண்டவர் நம்ம கைவிடவில்லை. இது நிச்சயம், இது நம்பிக்கை, இதுதான் உண்மையான ஒரு காரியம். ஏன்னா கருமையான தேவச்சனம் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் வைத்திருக்கிறார். செப்பனியாவின் புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி அதை 17வது வசனத்தை வாசிக்கப்படும் போது ஒரு குதூகலமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லுவார். குதூகலம்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருக்கும்போது சில சமயத்தில் ஆடல் பாடல்கள் நல்ல மகிழ்ச்சி. பாருங்கள், ஒரு உதாரணம், ஒரு திருமணம் நடக்குது. திருமணத்திற்கு பெண்ணை அழைத்து கொண்டு போகிறாங்கன்னா நடனம் ஆடி ரொம்ப களி கூர்ந்து, இப்போ காலகட்டத்தில் திருமணம் ஆகிற பெண்ணு கூட வந்து நடனம் ஆடுறாங்க. திருமண பெண்ணு, மணப்பெண்ணு கூட இந்த நாட்களில் நடனம் ஆடுறது எவ்வளோ நம்ம யூடியூப்ஸில் பார்க்குறோம். நம்முடைய வட்டாரங்களில் வசிக்கிற பகுதிகளில் கூட நம்ம பார்க்குறோம். பெண்மணிங்க, ஸ்திரீமாருங்க, வாலிப பிள்ளைங்க, ஒரு குதூகலம், ஒரு களியாட்டம், ஒரு சந்தோஷம். குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது, உறவினுடைய வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தின் ஒரு காரியங்கள். பாருங்கள், இங்கேயும் இப்படித்தான் ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். சந்தோஷமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாட்டு பாடுவோம். சந்தோஷமாக இருந்து பாருங்கள், எந்த கவலையும் இல்லை, எல்லாம் நல்லா நிறைவாக இருக்குதுன்னா நம்ம அறியாமையே பாடல், நம்ம அறியாமல் ஒரு புன் சிரிப்பு, நம்ம அறியாமல் ஒரு மகிழ்ச்சி, நம்ம அறியாமல் ஒரு நிறைவு காணப்படும். ஏன்னா மற்றவங்க கூட இப்போ ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது போல் இருக்குது. ஆமாம், தெரியல, காலையிலே எல்லாம் வேலையெல்லாம் கடன்னு முடிச்சுட்டேன், இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அவரும் வேலைக்கு போயிட்டார், வீட்டில் ஒன்றும் வேலை இல்லை, அதுதான் சும்மா அப்படியே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம தற்செயலான காரியத்தை நம்ம செயல்படுவோம். அப்படி பாருங்கள், ஒரு இந்த வசனத்தின் ஆதாரம், இந்த வசனத்தில் ஒரு காரியம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கிறது. 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கப்படும் போது இங்கே தேவன் இப்படி சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். முதலாவது ஒரு காரியம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை பாருங்கள், 2-3 பேர் கூடுகிற இடத்துல கர்த்தரை வாசம் பண்ணுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வல்லவரும், அவர் ரட்சிப்பவர், அவர் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நம்மோடு அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய காரியங்கள், தேவனே நம்மோடு கூட இணைந்து இருக்கிற ஒரு காரியம். சாலமோன் அநேக காரியத்தை வர்ணிச்சிருப்பார் உன்னத பாட்டில். ஆண்டவர் நீர் இப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர்னு சொல்லி ஒரு வர்ணிப்பு. எப்படியெல்லாம் வர்ணிக்கணுமோ அப்படி ஒரு மணப்பெண்ணை, இல்லை தன்னை அன்பாய் நேசிக்கிற ஒரு பெண்ணை எப்படி ஒரு மனுஷன் வர்ணிப்பான, அப்படி போல சாலமோன் ஞானி தேவனை வர்ணிச்சிருப்பார். அப்படி இப்படி வர்ணிக்கக்கூடியதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதான ஒரு காரியத்தில் வர்ணிக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு கூட எப்பவுமே இருக்கிறது என்று சொல்லி அடையாளத்துக்கு ஏற்றவாறு இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். நீ செயல்படுகிற, திட்டமிடுகிற, இதெல்லாம் நீங்கள் வாய்க்கப்படணும்னு யோசிக்கிறீங்களோ, பிரயாணப்படுற சமயத்தில் ஊழியத்துக்கு போவோம், ஆண்டவர் கூட இருந்து அழகாக வழி நடத்தியிருப்பார். தூர இடத்துக்கு பிரயாணப்பட்டு இருப்போம்,
எத்தனையோ ஆபத்துகளை நம்ம வழியில் பார்த்தது உண்டு. குறிப்பாக நம்ம பட்டணத்துலேருந்து சென்னையோ ஹைதராபாத்தோ இப்படி காரில் நம்ம போகிறோன்னா கட்டாயம் 2-3 விபத்துகளை பார்த்துட்றோம். ஏற்கனவே நடந்த விபத்துங்க, காரு அப்படியே பரண்ட இருக்கும், லாரி பரண்ட இருக்கும், பஸ்ஸு போய் பள்ளத்தாக்கில் இருக்கும். இப்படிலாம் பார்த்து பயம் உண்டாகும். ஆனால் தேவன் நம்ம அழகாய் கொண்டு போய் நம்ம சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருப்பார். அதுதான் நடுவில் இருக்கிறவர். அல்லேலூயா! எவ்வளோ ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் பாருங்க. நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்மோடு அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசி. கர்த்தர் எப்போ நம்மோடு கூட நம் நடுவில் இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் நம் நடுவில் இருக்கும்போது எந்த அசுத்தமான எண்ணங்களும் தேவையில்லாத கிரியைகளும் தேவைப்படாத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாது. தேவன் பாதுகாப்பார். தேவன் கண்டித்து உணர்த்துவார். தேவன் நம்மை எல்லா விதத்திலும் சிறப்பிப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தைங்க, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நம் நடுவில் இருந்து எல்லாவற்றையும் சிறப்பாய் செயல்படுவதற்கு தேவன் நம்மில் களி கூறுகிறார். என்னுடைய பிள்ளை இதை செய்து, என்னுடைய பிள்ளையை ஊழியத்தை செய்து, என் மகன் எவ்வளோ தூரம் பிரயாணிக்கிறார், என் மகன் என் சமூகத்தில் அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார், மணிக்கணக்கில் தியானிக்கிறார், மணிக்கணக்கில் வேதத்தை வாசிக்கிறார். என்னுடைய மகள் எப்போது உபவாசித்து கண்ணீரோடு ஜெபிக்கிற பெண், விதேசத்திற்காக, பட்டணங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற பெண்ணுன்னு சொல்லி நாம் ஜெபிக்கும்போது, நாம் அவரோடு கூட இணையப்படும் போது நம்மோடு கூட ஆண்டவர் களி கூறுகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம சந்தோஷப்பட்டால் அவர் சந்தோஷப்படுவார், நம்ம துக்கப்பட்டால் அவர் துக்கப்படுவார். நாம் அழும்போது நம்மோடு கூட அழுகிற தேவன். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி கர்த்தர் நம்மோடு கூட செயல்படும். ஏன்னா தம்முடைய சாயலாக நம்ம உண்டாக்கி இருக்கிறார். தம்மை போலவே நம்ம ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். தேவதூதரோடு சற்று வித்தியாசமாய் நம்மை நடத்தியிருக்கிறார். தேவதூதரை போல சற்று வித்தியாசமாக நம்ம உண்டாக்கிறார், அவ்வளவுதான். மற்ற எல்லாம் தேவனுடைய சாயலாய் நம்ம படைத்திருக்கிறார். அதனால தான் ஒரு பாடலுடைய வார்த்தைங்க எப்படி சொல்லப்படுவது, அருமையான ஒரு தேவதாசன் பாடுகிறோம், சாயலிலே நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி. தேவனுடைய சாயலாய் நாம் உண்டாக்கி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அவர் எப்போதும் மகிழ்ந்து களி கூறுகிற தேவன். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. செப்பனியா 3:17 நாங்கள் வாசிக்கிறோம். மேல் பகுதியில் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பேசுகிறது, செயல்படுகிறது, திட்டமிடுகிறது எல்லாவற்றையும் நீர் கவனிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அதில் நீங்கள் மகிழ்கிறீர், அதில் களி கூறுகிறீர், ஆனந்தப்படுகிறீர். அதற்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஜனங்களாய், நம்முடைய பிள்ளைகளாய் இந்த வசனத்தை கவனித்திருக்கிறார்களே, இவர்களும் எங்களையும், எங்கள் ஊழியங்கள், குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.